ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படிங்கிறத விட திராவிட மாடல் அரசிற்கு வணக்கம், மின்சாரத்துறைக்கு வணக்கம், கடலூர் மாவட்ட மின்சார அமைப்பிற்கு வணக்கம், விருத்தாசலம் மின்சார வாரியத்திற்கு வணக்கம். என்னடா எல்லாம் மின்சார வாரியமாகவே இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா பேச போகிறது மின்சாரத்துறையை பற்றி, சரிங்களா? அதாவதுங்க, கடந்த 10 ஆண்டு காலமாகவேங்க நான் இன்ன வரைக்கும் பரமநாதர் எங்கள் தெரு 5ஆம் கைலாயம் சாமி உலா வராரு. ஆனால் நாங்கள் பார்த்ததே கிடையாதுங்க. சாமி வருவான் தேரம் என்ன செய்வோம், அண்ணாந்து பார்த்து ஒயரை கிராஸ் பண்ணிடுச்சான்னு சொல்லிட்டுங்க, அப்பா நம்ம ஒயராக இருக்காமல் கிராஸ் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக பெருமூச்சு வச்சிங்க. கீழே சாமியை கும்பலாம் பார்த்தா சாமியை பக்கத்து விட்டுக்கிட்ட முன்னாடி போயிடும். ஒயரை கிராஸ் பண்ணாலே சாமி நம்மளை விட்டு போயிடும். அப்போ நம்ம எங்கள் ஒயரை காப்பாற்றிக்கிறது தான் எங்கள் மைண்டு சிந்தனை போதே தவிர நாங்கள் சாமியை பார்க்கல. இது கடந்த 10 வருஷமாக நடக்குது. இதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேணும்னாங்க அந்த கூம்பை வேற ஏற்றி கட்டிக்க வேண்டியது, ஒரு 11 அடிக்கு ஏற்றி கட்டிக்க வேண்டியதுங்க அந்த இதில் சகடையில். சரி, ஒயரு இருக்கே அதையாவது கொஞ்சம் குறைச்சி விட்டோம், அதுவும் கிடையாதுங்க. 2வது டிபிள் டெக்கர் வண்டிலாம் போகுது பார்த்தீங்களா, அந்த வண்டி மின்சார ஒயரை உரசிட்டு தாங்க போகுது. அது ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, பொதுமக்கள் எழுதினீங்க, நான் தான் லெட்டர்லாம் எழுதி எல்லா பொதுமக்கள்கிட்டையும் போய் கையெழுத்தெல்லாம் வாங்கி பக்கத்து வீட்டு அண்ணங்கிட்ட கொடுத்தேன், ஜெய் அண்ணங்கிட்ட, அதாவது ஜெய் சூப்பர் ஷாப்பி அந்த ஓனர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், தொழில்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் சைனு வாங்கி கொண்டு மின்சாரத்துறையில் ஜெய்கிட்ட கொடுத்து 2-3 டைம் போய் பார்த்து பேசினாருங்க. கடைசியில் என்னாச்சு, கிட்ட பார்த்து இந்த ஆவர போஸ்ட்டுக்கு செலவெல்லாம் நீங்கள் தான் கட்டணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டாங்க. என்னமோ தெருவுக்காக சேவை செய்யறதுக்கு 4 லெட்டர் எழுதி அவரை கொண்டு கொடுக்க வச்சதுக்கு அவர் 60,000-70,000 கட்டுனா அவர் எப்படி செய்வார்? ஸோ அவர் விலகிக்கிட்டாருங்க. ஒரு தொழில்துறை அமைச்சருடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட ஒரு லெட்டர் ஒரு பொதுமக்களுடைய விண்ணப்பம் போய் கூட விருத்தாசலம் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்கவில்லை. சரிங்களா? இது ஒன்று. எங்களுக்கு எங்களுடைய வடக்கு பகுதியில் விருத்தாசலம் தெற்கு தெருவில் வடக்கு பகுதியில் வாழற மக்களுக்காக தனியாக அங்கங்கே ஒரு போஸ்ட், ஒரு 4-5 போஸ்ட் தாங்க வரும். ஏற்கனவே 4-5 போஸ்ட் போட்டாச்சு. அந்த போஸ்ட் ஆனால் ரொம்ப டேமேஜான நிலை நிற்குதுங்க. எப்போ எது உரும்னே தெரியாது. இப்போ கூட ஒரு இடத்துல பார்த்தீங்க, மின்சார ஒயர் உயர் மின் அழுத்த கம்பி உரசி பஸ்ஸில் ஒரு மக்கள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகங்க, ஒரு போஸ்ட் டப்புன்னு சாஞ்சி அந்த கம்பி அருந்து அந்த பஸ்ஸு மேலே உழுந்து அந்த பஸ்ஸுலேருந்து ஒரு 50-60 பேர் செத்துட்டா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் தொடர்பாக போயிட்டு நான் அந்த போஸ்டரெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் காட்டுறேன். தயவு செஞ்சுங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கு நடவடிக்கை வேணுங்க. கவர்மெண்ட் லெட்ரு எத்தனையோ முறை நாங்கள் ஈபியில் நாங்கள் கொடுத்துட்டோம். விருதாசலம் ஈபியில், அந்த பூதாமூரில் இருக்கக்கூடிய ஈபி இதில் கொடுத்துட்டோம் ஆஃபீஸில். நடவடிக்கையே இல்லைங்க. தயவு செஞ்சு திராவிட மாடல் அரசு பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடிய வகையில், 2வது நாங்கள் நிம்மதியாக வாழணுங்க. சாமியே எங்களால் கும்பிட முடியலைங்க. அதனால் 2 புறமும் ஏற்கனவே அந்த பக்கம் வடக்கு பக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஈபி போஸ்ட். தெற்கு புறத்துலேயும் ஒரு 10 போஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 3-4 போஸ்ட் வீணாக போயிருக்கு. அந்த போஸ்ட்டை மாற்றிங்க, இன்னும் ஒரு 4 போஸ்ட் புதுசாக போகணுங்க. தயவு செஞ்சு அந்த போஸ்ட்டுக்கு நடவடிக்கை போட்டு இந்த பக்கம் போடுற மாதிரி நடவடிக்கை எடுத்து அது இல்லாமல் போஸ்ட்டு மாற்றுறாங்க சார். அது கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸ் ஒயரை கழட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் 1500 பணம் கட்டணுமா? என்ன சார் இதெல்லாம் சட்டம்? தயவு செஞ்சு திராவிட மாடல் அரசு இதை எங்களுக்கு உதவி செய்யணும். தமிழக மக்களுக்காகவே உயிர் கொடுக்க காத்திருக்கும் திராவிட மாடல் அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும் சார். இந்த தாட்டி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா சத்தியமாக சொல்கிறேன், தெற்கு தெருவில் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார். இது நிறையா பேர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் வெளியே சொல்ல பயப்படுறாங்க. நான் வெளியே சொல்கிறேன், 10 பேரோட பிரஜையாக நான் வெளியே சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. அந்த போஸ்ட் உடஞ்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்கள். தமிழக அரசே, மின்சாரத்துறையே, தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்கள், வேண்டுகோளாய் வைக்கின்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஒயரெல்லாம் தெரியுதா? தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த ஒயரெல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் நிறையா அறுத்து தொங்குதுங்க. என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூடங்க, இது 5ஆம் கைலாயம் பழமநாதர் திருக்கோயிலுக்கு, ஆனால் ஒரு நாள் கூட நான் சாமி கும்பிட்டதே இல்லைங்க நிம்மதியாக. ஏன்னு கேட்டாக்கா, சாமி வருதுன்னு சொன்னாலே ஒயர் அறுந்துருமோ, வீட்டில் கறந்து போயிடுமோ, அப்படின்ற ஒரே தாட்டு தான். எனக்கு மட்டும் கிடையாது. அதோ பாருங்கள், அங்கே தேருங்க, கிட்ட போகிறோம் பாருங்கள். இப்போ இந்த போஸ்ட்டை பாருங்கள்,
இந்த போஸ்ட்டில் வந்து இங்கே பாருங்கள் 3 கம்பி அப்படியே தெரியுதா? இதோ பாருங்கள், இந்த வெளிச்சம் நெடுக்கவே வெளிச்சம் விட்டு போயிட்டே இருக்குது. இதோ பாருங்கள், பாதி மரத்துக்கு மேலேயே நெடுக்கவே வெளிச்சம் விட்டுட்டு போயிட்டே தான் இருக்குது. இந்த பக்கம் மட்டும் இல்லை, பாருங்கள், இந்த பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டேஞ்சரான நிலையில தான் இந்த இபி போஸ்ட்டு நிற்கிது. சரிங்களா? இது வந்து செகண்ட் ஒன் போஸ்ட்டு. இப்போ வந்து அடுத்த போஸ்ட்டை காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டும் அதே ஸ்டேஜில் இருந்தது தான். இதை பாருங்கள், சுற்றி கட்டியிருக்காங்க தெரியுங்களா? இந்த செவத்து விட்டு பாருங்கள், 2 கால் வச்சு கட்டியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டாக்கா, இந்த வீடு கட்டினாங்க பாருங்கள் புதுசாக. இந்த வீட்டுக்காரங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக இதை வந்து சுற்றி காங்கிரீட்லாம் போட்டு இது வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி அடியில் வீணாக போன போஸ்ட்டு தான். இதெல்லாம் வந்து ஏன் நான் எடுக்கிறேன்னா, நான் சொல்கிறேன், இப்போ வெயிலாக இருக்கு, வீட்டுக்கு வந்து தனியாக இது வந்து நெடுக்கவே இங்கே பாருங்கள், நெடுக்கவே நுனி முறிஞ்சு போயிருக்கு. ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள், நடுவில் கிராக் இருக்குது. நான் வீட்டில் வந்து இதை தனியாக பேசி போடுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த இடத்துல தான் நெருங்கமாக போகுது ஒயருங்க. என்ன ரீசன் சொன்னாங்க, இப்போ இந்தாண்ட இபி போஸ்ட் இருக்குல்ல, தெற்கு தெருவில் அந்தாண்ட போஸ்ட்டு, அதாவது தெற்கு புறம் போஸ்ட் இருக்குதுங்க. ஆனால் வடக்கு புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடுக்கவே எந்த போஸ்ட்டுமே கிடையாது. அதனால் வந்து இந்த வடக்கு புறம் வாழறவங்களுக்கு வந்து இபி ஒயர் எல்லாமே வந்து அதை பாருங்க நெடுக்க போகுது. இப்போ லாரி பாருங்கள், அந்த ஒயரை உரசுற மாதிரி போகும். இப்போ இது அந்தாண்ட தெற்கு பக்கம் தான் ஒயர் போகணும். இதனாலேங்க சாமி வந்தால் எங்களுக்கு நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. ஏதாவது பெரிய கரும்பு ட்ரக்கு, ஏதாவது பெரிய ஹைட்டு வண்டி, டபுள் டெக்கர் வண்டிலாம் போனால் எங்களுக்கு வந்து இதை அழுத்து தள்ளுவாங்களோன்ற பயம். இப்படி நிறைய நாங்கள் மன உளைச்சல்லையே தான் இருக்கோம். அரசாங்கம் பார்த்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு மின்சாரத்துறை, விருதாசலம் மின் வாரிய அமைப்பு எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்னென்னு கேட்டாக்கா, பொதுமக்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பணம் கட்டணும் போஸ்ட்டு போடணும்னு சொல்லி எந்தெந்த வீட்டுக்கு நேராக போடுறாங்களோ அந்தந்த வீட்டுக்காரங்களையும் 10,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு இபியில் கேட்குறாங்க. 700 கோடி 1000 கோடின்னு சேர்ந்து நீங்கள் வந்து பாலம் கட்டுறீங்க. ஆனால் ஏன் ஒரு போஸ்ட்டு போகிறதுக்கு மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறோம். ஆமாம், இந்த தாட்டி திமுக அரசு வந்து இந்த தாட்டி எலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டு போட்டால் தான் எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வரணும். இந்த போஸ்ட்டு போடணும், இல்லாட்டி வந்து நாங்களெல்லாம் வந்து இது எலெக்ஷனை வந்து புறக்கணிப்போம். என்னோடய மனசில் இருக்கிற கருத்து இதான் மக்களும் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பாருங்கள், எல்லா ஒயரும் அறுந்து தொங்குது பாருங்கள் எங்கள் ஒயரெல்லாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்துங்க சார், இந்த காணொலியை பார்த்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த உடஞ்சி போன மின் போஸ்ட்டுங்களெல்லாம் வந்து மாற்றி மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலைமையை கொண்டு வரணும். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். பஸ்ஸு மேலே ஒரு ஒயர் இடிச்சு உழுதுன்னு வச்சுக்கோங்க, 50-60 பேர் செத்துட்டதுக்கப்புறம் நீ 10 லட்சம் அழுவி கொடுப்பல்ல. கள்ளசாராயம் அந்த கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடிச்சு சேர்த்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. இப்போ மின்சாரத்துறையோட அலட்சிய போக்கால் வந்து கரண்டு வாஞ்சி செத்துட்டாக்கா அப்போ 50 லட்சம் கொடுக்கணும் ஒருத்தருக்கு. அந்த கணக்கை வந்து நீங்கள் இப்போ பண்ணி ஒரே ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் போகிற சார், எல்லா போஸ்ட்டையும் மாற்றி எங்களுக்குலாம் ஒரு நிம்மதியாக வழிவகை செய்யுங்க சார், தயவு செஞ்சு. ரொம்ப நன்றிங்க. இந்த காணொலியை வந்துங்க தகவல் வந்து கவர்மெண்ட்டுக்கு எட்டுற வரைக்கும் தயவு செஞ்சு பரப்புங்க சார். இது என்னோட சொந்த கதை, சோக கதை கிடையாது. இது வந்து பொதுமக்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், மக்களுடைய நிம்மதி சம்மந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு மக்களே அனைவருமே இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து கும்பிட்டு, இந்த குரங்கெல்லாம் அப்படி கும்பிட்டு கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி கும்பிட்டு கேட்குறேன், பிச்சையாக கேட்குறேன், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு.